அம்மா வினோதினி, அவ இப்ப இல்லம்மா, பல வருஷமா எங்க இருந்தாலும் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா கோயிலுக்கு போயிடுவாமா. நானும் மறந்துட்டாலும் நினைச்சேன். பரவாயில்ல, சரியா ஞாபகம் வச்சிருக்கா. தாத்தா, பல வருஷமா வாரம் தவறாம பண்ணிட்டு இருக்கேன். அது எப்படி நான் மறப்பேன் நீங்க நினைச்சீங்க? சரி அக்கா, வாங்க நானே உங்களை கூட்டிட்டு போறேன். அது இல்ல, சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அக்கா கூட கடைக்கு போலான்னு. உங்க கூட கடைக்கு வரலாம்லக்கா? தாராளமா வா. துர்கா, அக்கா கூட கடைக்கு போறதெல்லாம் சரி, அப்படியே பக்கத்துல இருக்கிற சிவா கடைக்கு போய் தொந்தரவெல்லாம் கொடுக்க கூடாது. அவனை நம்பி பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க, சரியா? சரி தாத்தா. சரி, நீங்களா இருங்க, நான் போயிட்டு வரேன். வாங்கக்கா போலாம். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. போயிட்டு வாமா. விளையாட்டு புள்ள என்னங்கய்யா? ஆமாம்மா, இவளை ஒருத்தன் கையில் ஒப்படைச்சாதான் என் கடமை முடியும்மா. நேரம் வரும்போது அதுக்கும் ஒரு வழி பிறக்குங்கய்யா. விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்கு, ஆனா நீங்க கேர்லெஸ்ஸா இருக்க மாதிரி இருக்கு. கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டீங்களா? உங்க நிலைமையை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? 3 மாசத்துக்கு அப்புறம் தான் இவங்க ஜாதகப்படி நல்லா இருக்கு, அப்ப கல்யாணம் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு ஜோசியர் சொன்னாரு. அதெல்லாம் சரிதாமா, அதான் இப்ப வாசுவும் சொன்னாரு. ஆனா நிலைமை இப்ப கைமீறி போயிட்டு இருக்கு. இதுல பொண்ணோட அம்மாவும் சாருக்கு கால் பண்ணிருக்காங்க. அங்க வந்து பிள்ளை அவங்களுக்கு வேணும்னு சொன்னா சட்டம் அவங்க பக்கம் தான் நிக்கும். நீங்க கல்யாணத்தை 3 மாசம் கழிச்சு பண்ணுங்க, 3 வருஷம் கழிச்சு பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச நாள்ல கூட வச்சுக்கோங்க. ஆனா ரெஜிஸ்டர் மேரேஜ் உடனே பண்ணணும். அதான் சட்டத்துக்கு முன்னாடி நமக்கு சாதகமான சாட்சியா பேசும். ஏன்னா இப்போதைக்கு அவங்க பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்ம கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். என்னதான் நியாயம் நம்ம பக்கம் இருந்தாலும் அதிகாரமும் பணபலமும் அவங்க பக்கம் சாதகமா மாத்திடும். அந்த தைரியத்துலதான் அவங்க உங்களை பல வகையில மிரட்டிட்டு இருக்காங்க. வாசு, நீங்க என்ன முடிவுல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரே தீர்வு அந்த பொண்ணை சீக்கிரமா ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு ஒத்துக்க வைக்கிறது தான். நம்ம முயற்சி பண்றத பண்ணலாம். பை சான்ஸ் கேஸ் அவங்க பக்கம் சாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சொல்றேன், நமக்கு திவ்யா வேணும்னா நீங்க சீக்கிரம் கல்யாணம் பண்றதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். அவங்க கொடுத்த கேஸுக்கு பதில் லெட்டர் நான் ஃபைல் பண்ணிட்டேன். எப்ப வேணாலும் நம்மள ஹியரிங் கூப்பிடுவாங்க, அதுக்குள்ள நம்ம ஸ்ட்ராங்கா ஆகிறது பெட்டர். அப்ப நான் வரேம்மா. வரேன் வாசு. சரிங்க. என்னடா வாசு, இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க, நீயும் எதுவும் பேசாம அமைதியா இருக்க? என்னதான் நான் உனக்கு தைரியம் சொன்னாலும் அவங்க சொல்றதெல்லாம் கேக்குறப்போ எனக்கு பயமா இருக்குடா வாசு. நீ பயப்படாதம்மா, என் திவ்யாவை நான் என்னைக்கும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அம்மா, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இப்பவே வினோதினிய பார்க்க போறேன். பார்த்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி இந்த கல்யாணத்தை சீக்கிரம் நடத்த சம்மதிக்க வைக்க போறேன். டே வாசு, இங்க பாரு, நீ திவ்யா மேல இருக்கிற பாசத்துல எங்க அவ உன்னை விட்டு போயிடக்கூடாதுங்கிற எண்ணத்துல அவசர அவசரமா பேசி அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சா வினோத தப்பா எடுத்துக்க போறாடா. இங்க பாரு, திவ்யாக்காக மட்டும் இந்த கல்யாணம் இல்லடா, உனக்கும் இதுல இஷ்டம் இருக்குன்னு உன் மனசுல இருக்கிற விருப்பத்தை அவகிட்ட சொல்லிடு. அவளுக்கு உன் மேல ஒரு பெரிய மரியாதையே இருக்குடா. நீ சொன்ன அவ ஏத்துக்குவாடா. அவளுக்கும் உன் மேல அபிப்பிராயம் இருக்குன்னு ஏன் மனசுக்கு தோணுதுடா. அதனால நீ முடிவெடுத்த மாதிரி இன்னைக்கு வினோதனிட்ட எப்படியாவது பேசிடுறா. சரிம்மா, நான் இப்பவே போறேன். வாசு, சொல்லுமா. சரியா சொல்லிடுறா. இதுல தாண்டா உங்க 3 பேரோட வாழ்க்கையே அடங்கி இருக்கு. சரிம்மா. சரிடா. கடவுளே, என்னோட இந்த பல வருஷ வேண்டுதலுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல முடிவை எனக்கு சொல்லிடணும். என் பையன் விருப்பத்துக்கு எந்த மறுப்பும் சொல்லாம வினோதினி சம்மதத்தை சொல்லிடணும். அதுக்கு நீ தான்ப்பா துணையா இருக்கணும். ஆமா, வார வாரம் விளக்கு போடுறதா சொல்ற, அப்படி என்ன முக்கியமான வேண்டுதல்?
அது ஒரு வழக்கம். எங்க தாத்தா கிட்ட வைத்தியம் பார்க்க வரவங்க சீக்கிரமா சரியாயிடணும்னு வேண்டிப்பேன். நீ வருஷம் தவறாம விளக்கு போடுறத பார்த்தா இது எல்லாருக்காகவும் போடுற விளக்கு மாதிரி தெரியலையே. ஆ, யாரோ ஒருத்தருக்காக போடுற விளக்கு மாதிரி தான் இருக்கு. உங்களுக்காவது நான் நினைக்கிறது புரிஞ்சுதே. எனக்கு தெரியும், சிவாவோட குடும்பம் அவருக்கு சீக்கிரமா கிடைச்சிடணும்னு தானே நீ விளக்கு போட்டுட்டு இருக்க. அது எப்படிக்கா உங்களுக்கு தெரியும்? பழகுன கொஞ்ச நாள்ல நானே அவர் மேல இறக்கப்பட்டு அவர் குடும்பம் சீக்கிரம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். கூடவே இருந்து பாத்துக்கிட்ட உனக்கு வேற என்ன தோணும் சொல்லு. சரி, நீ உள்ள இரு, நான் போய் விளக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். சரிக்கா. வாங்கக்கா. அக்கா, என்ன 2 விளக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அப்போ உங்களுக்கும் ஏதோ வேண்டுதல் இருக்கா? சீக்கிரம் அண்ணன் கூட ஜோடி சேரணும் தானே? எனக்கும் வேண்டுதல் இருக்கு. ஆனா இப்போதைக்கு நம்ம 2 பேரோட வேண்டுதலும் ஒரே வேண்டுதல் தான். நானும் அவர் குடும்பம் சீக்கிரமா கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். கொடுங்க. சரி, ஏத்து. இது சிவாவுக்கான வேண்டுதல் தான். ஆனா அக்கா நினைக்கிற மாதிரி சிவா குடும்பம் கிடைக்கணும்னு இல்ல, அவர் எனக்கு கிடைக்கணும்னு. இது சுயநலம் இல்ல, இதுவும் ஒரு வகையான அன்பு தான். கடவுளே, அவருக்காக அவரை சுத்தி இருக்கிற எல்லாருமே வேண்டாங்க. மேல இருக்க நீ மட்டும் ஏன் இறக்கம் காட்டாம அவரை தவிக்க விடுற? சீக்கிரம் அவருக்கு அவர் குடும்பத்தை கண்ணு காட்டு. ரெண்டு விளக்குமே ரொம்ப பிரகாசமா எரியுது. நாம நினைச்சது கண்டிப்பா நடந்துரும்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். சரி வா, அங்க சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கடைக்கு போலாம். சரிக்கா, போலாம்.